ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்பியோடைய ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிஎஸ்பி வந்து எனக்கு கரண்ட்டாக 0.80 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிஎஸ்பி கோயின் வந்து எனக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் தரணும். எனக்கு வந்து அது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு டொஜி கேண்டல் ஃபார்ம் ஆகணும். அந்த டொஜி கேண்டல் ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மார்க்கெட் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு டொஜி கேண்டல் அண்ட் அதுக்கு பின்னால் அதுக்கு கீழே ஒரு கேண்டல் லிக்விடிட்டி ஸ்வீப், அண்ட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிற பின்னால் திருப்பி எங்களுக்கு மேலே போய்ட்டு மேலே இதுக்கு இந்த ஹைக்கு மேலே உள்ள லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப். சரியா, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ அதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. சரியா, அண்ட் ஆல்சோ நாங்கள் பை பண்ண பிளேஸ் வந்து 0.23. சரியா, நாங்கள் இந்த பிளேஸில் தான் பை பண்ணியிருப்போம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாருங்கள் இதே மாதிரி எங்களுக்கு மார்க்கெட் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த பம்ப் வந்து 233%, அண்ட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு சிங்கிள் வீக்கில் இந்த பம்ப் கொடுக்குது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு இந்த சிங்கிள் வீக்கில் கொடுத்த பம்ப் வந்து கிட்டத்தட்ட 300% எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பம்ப் கொடுத்துருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால், டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட் சொல்கிற ஒருத்த மார்க்கெட் பம்பாக இருக்கும். பம்ப் ஆகிறதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒரு டம்ப் உண்டு. ஒரு ஸ்மால் டம்ப் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் உண்டு. எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் ஒன்று கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. சரி, அப்படி கரெக்ஷன் ஃபேஸ் கொடுக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த பிளேஸில் எங்களுக்கு பார்க்கலாம் எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருந்து எங்களுக்கு எது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு டவுன் சைடில் ஒரு பெரிய எஃபிஜி இருக்குது. ஸோ அந்த எஃபிஜி எங்களுக்கு ஃபில்அப் பண்ணப்படலை. ஸோ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ 1 2 எஸ். அப்போ எங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஒரு லெஃப்ட் ஷோல்டர் எங்களுக்கு இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டராக பார்க்கப்படுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து இப்போ இந்த பிளேஸில் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அது எதனாலன்னு சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, RSI பார்த்தீங்கன்னு சொன்னால், RSI வந்து எங்களுக்கு இப்போ ஓவர் போட்டில் இருக்குது. ஓவர் போட்டில் வேறு லெவலுக்கு போய்ட்டு இருக்குது. எங்களுக்கு இது ஹை வந்து போய்ட்டு இருக்குது 89.57 வரைக்குமே எங்களுக்கு இது ஹை வந்து போய்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓவர் போட்டில் மார்க்கெட் எனக்கு திருப்பி ஒரு டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டவுன் ஃபால் வந்து எனக்கு இந்த 50 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஹையாக பார்க்கப்படுது. ஸோ எனக்கு இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த கோயின் வந்து ஒரு ஸ்லைட்லி எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு டம்ப் ஒன்று கொடுக்கலாம். அந்த டம்ப் வந்து இப்போ நாங்கள் இந்த ஹையில் இருப்போம். ஹையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 47%. சரி, அப்போ நாங்கள் இந்த ஹைட்லேருந்து எடுப்போம். இந்த ஹைட்லேருந்து எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 47% அப்படின்னா 0.49 வரைக்குமே எனக்கு இந்த கோயின் வந்து ஒரு ஸ்லைட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ் மூமெண்ட் மாதிரி எங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்து தாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டில் வரும். ஸோ இதே மாதிரி எங்களுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சரி எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இங்கே இருந்து திருப்பி எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு லெக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, திருப்பி அப்போ நாங்கள் எங்களுக்கு பை பண்ணுற பிளேஸ் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பிளேஸில் பை பண்ணலாம். பை பண்ணி எங்களுக்கு இங்கே இருந்து திருப்பி இன்னும் ஒரு லெக்னு சொன்னால், திருப்பி இன்னும் ஒரு 300% சம்திங் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பம்ப் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு இங்கே இருந்து இந்த ஹைலேருந்து வைக்கிறேன். எங்களுக்கு இந்த ஹைலேருந்து 300% அப்படின்னு சொன்னால் ஒரு $3. இங்கே இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $3. பட் நாங்கள் பை பண்ணின பிளேஸ்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு 10x வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கப்படுது. ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக செல் பண்ணாமல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், பார்ஷியல் செல் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 50% செல் பண்ணுங்கள். 50% செல் ஆஃப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சப்போஸ் மார்க்கெட் எங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் பை பண்ண பிளேஸ் 0.23 தானே, ஒரு நீங்கள் எங்கே பை பண்ணீங்களோ அந்த பிளேஸில் வந்து உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் செல் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி செல் ஆஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை ஃபுல்லாகவே கண்ணால் பார்த்துட்டு செல் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் அந்த பிளேஸில் லொஸ் ஆகலை. சரி, அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து இந்த பிளேஸில் சொல்லியிருப்போம், எங்களுக்கு வந்து எஃபிஜி ஃபில்அப் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி. பட் எங்களுக்கு வந்து வீக்கில் வந்து எஃபிஜி ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்குது. எங்களுக்கு டெய்லியில் வந்து எஃபிஜி இருக்குது. பட் வீக்கில் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் எஃபிஜி இந்த கேண்டில் வந்து எங்களுக்கு எஃபிஜி ஃபில்அப் பண்ணிட்டு தான் மேலே மூவ் ஆகிருப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னால், இப்போயும் எனக்கு இதே மாதிரி ஒரு எஃபிஜி வந்து எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் நான் ஹையாக பார்க்குறேன். எஸ், எனக்கு இதே மாதிரி நான் இப்போ இங்கே வச்சுன்னு சொன்னால், எஸ் எனக்கு வந்து ஈஸியாக ஐ திங்க் எனக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கும் எனக்கு இந்த எஃபிஜி வந்து ஃபில்அப் பண்ணப்படலாம். சரியா, 0.0556
0.056420 இருந்து 0.56420 இருந்து 0.45232 இந்த ஜோன் இருக்குது. இந்த ரேஞ்ச் உங்களுக்கு எனக்கு வந்து இந்த எஃபிஜி வந்து ஃபில்அப் பண்ணலாம். எனக்கு இந்த வீக் வந்து இந்த மாதிரி டோஜி கேனல் க்ளோஸ் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் திருப்பி டவுன்ஃபுல்லாக இந்த எஃபிஜி வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஸோ எங்களுடைய பை என்ட்ரி வந்து இந்த எஃபிஜியில் இருக்கலாம். இந்த எஃபிஜியில் இருந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகல. எங்களுக்கு இப்போ எஃபிஜி ஃபில்அப் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படியும் மேலே மூவ் ஆகும். ஸோ எங்களுக்கு பயமில்லாமல் பை பண்ணலாம். அந்த பிளேஸில் பை பண்ணிட்டு எங்களுக்கு மார்க்கெட் வந்து திருப்பி இந்த மாதிரி மூவ் ஆகல எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் செல் ஆஃப் பண்ணியிருந்தீங்க சொன்னால், ஃபுல்லாக செல் ஆஃப் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பை பண்ணி நீங்கள் பார்ஷலாக நீங்கள் செல் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து திருப்பி எங்களுக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட் தாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக்கல் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களோட புக் பண்ணிக்கொள்ளுங்க.